ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் மேலே சம்பவமாக வந்துட்டுருக்கு. அதாவது ஆதரவு வந்தது எல்லாருக்கும் பயங்கர சர்ப்ரைசிங். ஏன்னா அவங்க எப்போ வருவாங்கன்ற விஷயங்களே நம்மளுக்கு மதியானத்துக்கு மேலே தான் வந்து வெளியே கசிய ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான விளக்கத்தை இப்போ தான் கொடுக்குறாங்க. என்னென்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இந்த கேமரா முன்னாடி பேசுகிறாங்க. உங்களுக்குலாம் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லவே இல்லை. டிவியில் பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரியும் இந்த செகண்ட் சான்ஸை வந்து நான் விடமாட்டேன். யாரையும் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டு வச்சு செய்ய போகிறன்ற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து இந்த கேமரா முன்னாடி பேசுகிறாங்க. ஸோ இவங்க வெளியே போனதுக்கப்புறமா எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் வந்துச்சு. அதில் ஃபுல்லாக எஃப்ஜேவை வந்துட்டு நீங்கள் வந்து உண்மையிலே லவ் பண்ணிங்களா? ஏன்னா எஃப்ஜே வந்துட்டு லவ் பண்ண சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியுங்க, நான் லவ் பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியும். அவன் சொல்கிறான் இருக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களான்னு ரொம்ப பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மன உளைச்சல் ஆகிருப்பாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு இப்படி அவசரப்பட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீலும் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க, திரும்ப சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்போது எஃப்ஜேவெலாம் நான் வச்சு செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேமரா முன்னாடி சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது எஃப்ஜேக்கு இனிமேல் வந்துட்டு பயங்கரமான சம்பவங்கள் இருக்குன்னு. ஏன்னா விஜய் பார்வதி மட்டும் போதாது எஃப்ஜேக்கெலாம். அதுவும் இல்லாமல் எஃப்ஜேவை வந்துட்டு விஜய் பார்வதி கண்டிக்கிறதுல ஒன்றுமே இல்லை. இன்னும் இறங்கி அடிக்கணும்னா அது வந்து ஆதரவாக தான் முடியும். ஏன்னா பர்சனலாக நிறைய ஹர்ட் ஆனவங்க அவங்க தான். ஸோ அவங்க வச்சு செய்யணும். அதை வந்து விஜய் பார்வதி பார்த்து ரசிக்கணுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். நம்ம ஆதரை இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து எஃப்ஜே வந்து வச்சு செய்கிற மூமெண்ட்டாக எப்படியும் பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.